யாரெல்லாம் அந்த தலைவர் பேசினதை கண்டிச்சாங்களோ அவங்கெல்லாம் இந்த அணி, யாரெல்லாம் போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவங்கெல்லாம் அந்த அணி. இப்படி அரசியல் கணக்குகள் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், நறுக்கல், ஒட்டல்னு கூட்டி கழிச்சு பார்த்து தேர்தல் செய்தி சொல்றாங்க, கேட்போம். எல்லாரும் அடுத்த வருஷம் நடக்க போற மாநில தேர்தல் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, வாக்குச்சீட்டு சரிபார்ப்புன்னு தேர்தல் ஆணையம் தயாரா இருக்குதுங்களாமா, சொல்லிக்கிட்டாங்க. அடுத்த மாசம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு, அதுக்கப்புறம் திருத்தம்னு ஆரம்பிச்சு ஜனவரி பிப்ரவரிக்குள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து சேர்ந்துருமா சொல்லிக்கிட்டாங்க. மார்ச் மாசம் தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு யோசனையா. ஆனா பள்ளிக்கூடத்துல எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குமே, அதனால மே மாசம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ராசி பலன் பார்த்து தான் அறிவிப்பு வரும் போல இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. தேர்தல் அறிவிப்பு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாம் மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஆளுங்கட்சி தீவிரமா இருக்கிறாங்களாம். வாக்காளர் சந்திப்பும் தொடங்கிருச்சான் சொல்லிக்கிறாங்க. ஐயா, தொகுதி வாரிய வேட்பாளர் தேர்வு மட்டும் இல்லாம கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிற வேலையும் நடக்குதான். திமுக அணியிலையும் இடதுசாரி அணியிலையும் குழப்பம் நடந்து இந்த பக்கம் சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டுதாங்க ஐயா. சூரிய கட்சிக்கு கேப்டன் வந்தா நாங்களும் வாரோம் அப்படின்னு சில கட்சிகள் உறுதி கொடுத்துருக்குங்களாமா. பிஜேபி தலைமையிலான அணிக்குத்தான் கூட்டுக்கு ஆள் கிடைக்காம தவிக்கிறாங்களாம், பேசிக்கிறாங்க. சிறுத்தை கட்சி தலைவரோட பிறந்தநாள் கொண்டாடின அணில உள்ள கட்சிகள் உற்சாகமா இருக்காங்களாம். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 5 கட்சி ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு பேச்சு நடந்ததா சொல்லிக்கிட்டாங்க. ஆனா தொகுதி எண்ணிக்கை, செலவு கணக்கு இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா சில கட்சிகள் இலை அணிக்கோ இல்ல சூரிய அணிக்கோ தாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களாமா, பேசிக்கிறாங்க. அரசியல் கட்சியில தான் 5 பேர் அணின்னு பார்த்தா நடிகர் சங்க தேர்தல்லையும் நாசர் விஷால் தலைமையிலான 5 பேர் அணி, நாங்க தான் பஞ்சபாண்டவர் அணி அப்படின்னு சொல்லி ஓட்டு வேட்டை நடத்துறாங்களாம், பேசிக்கிறாங்க. ஐயா, ரஜினி, கமல், குஷ்புன்னு பெருந்தலைகள் அந்த பக்கம் சாய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் நாட்டாம போட்டியிலிருந்து விலகுவார்னு பேசிக்கிட்டுதாங்க ஐயா. 10 வருஷத்துக்கு அப்புறம் விறுவிறுப்பான தேர்தலா இருக்கும்னு சொல்லிக்கிட்டுதாங்க ஐயா.